ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான சீன்கள் போயிட்டுருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த கதையில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்க்க நமக்கு என்ன தோணுதுன்னா, ராஜா ராணி மாதிரி தாங்க கதை வருது. இவங்க லவ் அவங்களுக்கு தெரிஞ்சோன்னே அவங்க மேலே காதல் வருது, அவங்க லவ் இவங்களுக்கு தெரிஞ்சோன்னே காவேரி மேலே இவருக்கு காதல் வரப்போகுது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ராஜா ராணி கதை மாதிரியே வருது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தா ஒரு பாட்டு பாடுறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி சேர்ந்துக்கிட்டு பாட்டு பாடுது. சூப்பர் என்டர்டைன் சொல்லாங்க. இப்படி தாங்க ஒரு தாத்தானா இருக்கணும், இப்படி தாங்க ஒரு மருமகனாக இருக்கணும், செம்மையாக என்ஜாய் பண்ணி பாடுறாங்க. அந்த சமயம் பார்த்து லவ் பூராத்தையும் பேரனோட லவ் காதல் ஃபெயிலியரை பற்றி சொல்லி அப்படியே கண்ணு கலங்குறாங்க. காவேரியும் கண் கலங்கி அழுகுறாங்க. அவர் மனசுக்குள்ள இவ்வளோ சோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சமயம் விஜய் வராங்க. சரிம்மா விஜய் வந்துட்டான், நீ கிளம்பு வாங்குறாங்க. காவேரி போய் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வரண்டாவில் விஜயை பார்த்தோன்னே பின்னாடியே போகிறாங்க. என்ன வந்துட்டிங்களா, மீட்டிங் முடிஞ்சிருச்சா, பாதியிலே வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, மனசு சரியில்லை, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க விஜய். என்ன பிரச்சனை, அதெல்லாம் உன்ட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே தான் இப்போ இருக்கிற வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே தான் அப்படிங்கிறாங்க காவேரி. என்ன அங்கே தான் கையை காமிக்கிறா விஜய் கேட்குறாரு. இல்லைங்க, வெண்ணிலா வெளியே வருவாளா வெளிச்சம் தருவாளா அப்படின்னு அவங்க லவ்வரோட பேர் வெண்ணிலா, அதை சொல்லி பாடுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு மறைக்கிறாங்க. உங்கள் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, தாத்தா தான். என்ன தாத்தா சொன்னார், உங்களோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் இருந்து அந்த பொண்ணு, அதை பற்றிலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கத்துறாங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை மாதிரிலாம் என் லவ்வை பற்றி குத்தி காட்டுறீங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், சொல்லி காமிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தாத்தாவுக்கு வேறு வேலையே இல்லையா? ஐயோ தாத்தா சொல்லலை, நானாக தான் அப்படி சொல்லுங்கள் தாத்தா நோண்டி நோண்டி கேட்டேன். அவர் உண்மையெல்லாம் கேட்குனாங்க. வேறு ஒன்றும் தாத்தா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள அப்படியே தள்ளிக்கிட்டு, தாத்தா இன்னைக்கு நீங்கள் எதுக்கு தாத்தா இவங்கிட்ட உளர்றீங்க அப்படின்னு வேகமாக வெளில வராரு. ஆனால் வந்த வேகத்துக்கு பயங்கரமாக கத்துவார்னு பார்த்தா, தாத்தா என்ன தாத்தா அப்படியே அமைதியாக கேட்குறாங்க. காவேரி இது வாந்தி எடுத்துட்டீங்க போல இருக்கு எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு. உடனே என்னப்பா வாந்தி எடுத்துட்டு? ஆமாம் எல்லாத்தையும் அவகிட்ட உண்மையை கக்கிட்டீங்க போல இருக்கே. ஆமாப்பா பாவம் கேட்டா சொன்னேன், ஆனால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் தாத்தா இப்படி, என் பழைய வாழ்க்கையை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதை ஏன் தாத்தா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பழைய வாழ்க்கையை மறக்க நினைக்கிறேன், அப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தாத்தா நான் அதை மறந்துட்டேன், நான் மறக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே ஒரு வெறியோடு இருக்கணும், அந்த நினப்பு பூரா எனக்கு அப்படி காண்டில் இருக்குது, அதனால தான் நான் வச்சுருக்கேன் தாத்தா, அவன் நினப்பாலாம் நான் வைக்கல அப்படிங்கிறாரு. அந்த சமயம் காவேரி வந்துடுறாங்க. அவங்ககிட்ட உட்காடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்காதுங்க அப்படியே விஜய்டக்கா அப்படி கொடுக்குறாங்க. இந்த குடிக்கிறியாடா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல தாத்தா தேங்க்யூம்மா, நல்ல பேரனை கொடுத்து கெடுக்குறீங்கள, என்ன உன் புருஷன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றியா? ஆமாம் ஏய் நீ என்ன சொல்கிறது, நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்க போகிறாங்க. வேறு உங்களுக்கு ஏதாவது ஆம்லெட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது ஆச்சரியமாக இருக்குது, வழியை கேட்குறாளே அப்படின்ட்டு, ஏன் போட்டான்னு தர்றியா, இந்த 2 மினிட்ல போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க காவேரி. உடனே விஜய் இருந்துட்டு, 2 மினிட்ல முட்டையே உடைக்க முடியாது, அப்புறம் எப்படி ஆம்லெட் போடுவா அப்படிங்கிறாங்க. தாத்தா நான் போட்டான்னு தரேன் தாத்தா அப்படிங்கிறாங்க. ஏமா உனக்கு சிரமம், என்ன தாத்தா உங்களோட சேர்ந்து நானும் ஒரு ஆம்லெட் திங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே போய் முட்டையை பொத்து ஊற்றுறாங்க, ஆம்லெட்டு கலக்கிக்கிட்டே. உங்களால் உங்கள் சோகத்துக்கு நான் மருந்தாக இருக்க முடியாட்டியும் ஒரு சைடிஷை ரெடி பண்ணி கொடுத்து உங்கள் மனசை ஆறுதல் படுத்த முடியும் அப்படின்னு இப்படி பேசிக்கிட்டே ஆம்லெட் போடுறாங்க. அந்த சமயம் பாட்டி வராங்க. என்னடி பண்ணுற, ஆம்லெட் போட்டுட்ருக்கேன். எதுக்குடி, விஜய் தான் கேட்டாங்க, அவனுக்கு தான் சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேனே. சப்பாத்தி இருந்தால் என்ன கேட்குறாரு, போட்டு கொடுக்கக்கூடாதா, போட்டு கொடுத்தாதே ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு நல்ல அடையாளம் அப்படிங்கிறாங்க. அதை விட அவங்க என் கணவர் விஜய்க்கு ஆம்லெட் போடுறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தாண்டி லொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா எங்க அப்படிங்கிறாங்க. யார், உங்கள் தாத்தாவா, இன்னும் உயிரோடு இருக்காங்களா? ஏய் உனக்கு ரொம்ப தாண்டி திமிரு அப்படின்ட்டு நான் விஜய் தாத்தா கேட்டேன். ஓ அப்படி கேட்குறீங்களா, விவரமாக சொல்லணும்ல. அவங்களும் பேரனும் தாத்தாவும் பிஸ்னஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரம் அவரை படுக்க சொல்லு. அப்படியே பாட்டி அனுப்ப இங்கே வர சொல்லிடுறேன். என்னடி ஆம்லெட் போட்டுட்ருக்க, உனக்கு போட தெரியுமா? ஏன் இந்த பாருங்க அப்படின்னு திரும்புகிறாங்க. ஆம்லெட் பிய்யுது. இதுதான் நீ ஆம்லெட் போடுற லட்சணமா? பாட்டி நீங்கள் இப்போ எப்படி குழம்புனதுனால தான் எனக்கு குழம்பிருச்சு, விடுங்க நான் போட்டுக்கிறேன் ஒழுங்கா, நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை போடுறியோ போ, ஒரு ஆம்லெட்டே சரியாக போட தெரில அப்படின்னு சொல்லி வந்துட்டே போகிறாங்க. போங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லெட் ரெடி அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க. நல்லா பிச்சு திங்கிறாரு விஜய். அப்படியே 2 பேரும் பேசுகிறாங்க. நல்ல வேலை பாடிட்டு இருந்தோம், நீ நிப்பாட்டிட்ட. சரி விஜய் நீ காணவளை பாடணும் அப்படிங்கிறாங்க தாத்தா. உடனே இவர் இருந்துட்டு காலங்களில் அவள் வசந்தம் அப்படிங்கிற பாட்டை பாடுறாங்க. அப்படியே காவேரியும் சேர்ந்து பாடுறாங்க, தாத்தாவும் பாடுறாங்க. 3 பேர் ருசிச்சு அப்படியே ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டே பாடுறாங்க. சூப்பர் ஃபேமிலின்னு சொல்லலாங்க. ஆனால் விஜய் நினச்சி கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய். இப்போ உள்ளுக்குள்ளே போய் போதையிலே பேச போகிறாங்க விஜய்க்கு ஏற்ற மாதிரி இறக்கப்படுற போகிறாங்க காவேரி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ராஜா ராணி கதை மாதிரி வருது. இவங்க லவ் ஸ்டோரியை இவங்க கேட்டுட்டு இவங்க இறக்கப்பட
பரிதாபப்படுறாங்க. இவங்க கதையை கேட்டுட்டு அவங்க இறக்க பரிதாபப்படுறாங்க. 2 பேருக்கும் உண்மையிலே லவ் வரப்போகுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் போக போகுது, கொடி கட்டி பறக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.